தந்தையின் தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். நிறைவான வாழ்வு தரும் உன் அருள் வார்த்தை நம்பி நிஜமான உன்னை நிழலாக தொடர்வேன். அன்பென்றால் நீதான் என் தெய்வமே, அருளென்றாலும் பாதம் சரணாகிறேன். அலை மோதும் வாழ்வும் அதில் தேடும் பொருளும் நிலையல்ல என நான் மனதார உணர்ந்தேன். அலை மோதும் வாழ்வும் அதில் தேடும் பொருளும் நிலையல்ல என நான் மனதார உணர்ந்தேன். உன் அருள் போதும் என்றெண்ணி திருப்பாதம் வந்தே, அருள் போதும் என்றெண்ணி திருப்பாதம் வந்தேன். அது அன்பின் வடிவில் வாழ்வாக செய்வாய். அன்பென்றால் நீதான் என் தெய்வமே, அருளென்றாலும் பாதம் சரணாகிறேன்.
மகிழ்வொன்றை தேடி என்னை நான் இழந்தேன். மனம் போல நானும் தினம் தோறும் மண்ணில் மகிழ்வொன்றை தேடி என்னை நான் இழந்தேன். உன் நிறம் மாற அன்புக்குள் உயிர் வாழ வந்தேன். நிறம் மாற அன்புக்குள் உயிர் வாழ வந்தேன். இனி நிலையான உன்னில் நிறைவாக வாழ்வேன். அன்பென்றால் நீதானே என் தெய்வமே. அருளென்றால் உன் பாதம் சரணாகிறேன். நிறைவான வாழ்வு தரும் உன் அருள் வார்த்தை நம்பி நிஜமான உன்னை நிழலாக தொடர்வேன். அன்பென்றால் நீதானே என் தெய்வமே. அருளென்றால் உன் பாதம் சரணாகிறேன். லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு வித்தியாசமான காட்சியையும் செய்தியையும் நமக்கு தருகிறது இந்த இறைவார்த்தை. இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. எனவே உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இந்த காட்சியை 2 கோணங்களில் கூட அணுகலாம். இயேசுவின் கோணம் மற்றும் அன்னை மரியா மற்றும் சகோதரர்களின் கோணம். இயேசுவின் கோணத்திலிருந்து பார்த்தால் சொந்த தாயும் உறவினர்களும் வந்திருந்தும் கூட அவர்களை காண இயலாதபடி பெருந்திரளான மக்களுக்கு அவர் போதித்துக் கொண்டிருந்தார். தன் சொந்த குடும்பத்தினரை விட தந்தை இறைவன் தந்த பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை அறியலாம். இதுபோல எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு, அம்மா அப்பா விட்டுட்டு, சகோதரர்களை விட்டுட்டு பொது காரியங்களை இறங்குவாங்களா? அதுக்கு வந்தவங்களே இறங்குறது இல்லை. எப்படி அவங்க இறங்குவாங்க? ஒரு கேள்வி. அன்னை மரியாவின் கோணத்திலிருந்து பார்த்தால் பரபரப்பான இறைப்பணியில் ஈடுபட்டிருந்த தம் மகனை பற்றி அந்த தாய் பெருமிதம் அடைந்திருப்பார். அத்தோடு அவரது பணிக்கு இடையூறு செய்யாமல் ஆவலோடு வெளியே காத்து கொண்டிருக்கவும் முன் வந்தார். இது அன்னையின் எளிமையும் இறை தந்தைக்கு அவர் காட்டிய பணிவையும் தமது மகனின் போதனையை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் மீது அவர் கொண்ட பரிவையும் ஒரு சேர காட்டுகிறது. எத்தனை குடும்பங்களில் இப்படி தங்களுடைய பிள்ளைகள் பொதுப்பணிக்காக இறங்குற சமயத்தில் அவர்களை தட்டி கொடுக்கிற பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள். கேள்விக்குறிதான். என்ன அன்னையின் பெருந்தன்மை பாருங்கள். அன்னையின் எளிமை, உரிமை கொண்டாடாமல் ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற காட்சி நமக்கும் தாழ்ச்சியையும் பற்றி கொள்ளா தன்மையும் நிறை அன்பையும் கற்றுத்தரட்டும். அதே வேளையில் இறைவார்த்தை மீது உள்ள நமது ஆர்வம் என்ன என்பதை நம்ம சோதித்து பார்க்கணும். இறைவார்த்தை அதிகமாக நேசிக்கப்பட வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், கற்றும் கொடுக்க வேண்டும். இறைவார்த்தையை நன்றாக வாசிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஆழமாக விளக்கமாக வாசிக்க வேண்டும். தொடக்க நூல் முதல் திருவெளிபாடு வரை எத்தனை பேர் வாசித்திருப்போம்? திருவிவிலியம்தான் நம் ஆன்மாவின் மீட்புக்கான கிறிஸ்தவ நூல் என்று சொன்னால் ஏன் இன்னும் வாசிக்கப்படவில்லை? திருவிவிலியத்தை வாசிக்காமல் இயேசுவை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஒன்று. 2வது, இறைவார்த்தையை நன்கு வாசித்த நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லவா? வாய்கிழிய பிரசங்கம் பண்ணால் மட்டும் போதுமா? கருத்தரங்கு நடத்தினா போதுமா? வகுப்பு நடத்தினா போதுமா? ஒர்க் ஷாப் நடத்தினா போதுமா? மனப்பாட போட்டி நடத்தினா போதுமா? தினமும் பரிசு கொடுத்தா போதுமா? இறைவார்த்தை தான் வாழ்வு அளிக்க என்ற எண்ணத்தோடு இறைவார்த்தையின்படி கொஞ்சமே நடக்க வேண்டும். ஃபுல்லாக வேண்டாம், கொஞ்சம் போல, அட்லீஸ்ட் 5% ஆகுதுன்னா இறைவார்த்தையின்படி நடந்தால் மட்டும்தான்
இந்த இறை வார்த்தையால் நமக்கு பயன் உண்டு, இல்லைன்னா இல்லை. எங்கள் ஊரில் அது செய்தோம், எங்கள் வட்டாரத்தில் செய்தோம், எங்கள் மறை மாவட்டத்தில் இப்படி செய்தோம், எங்களுடைய தமிழ்நாட்டில் எப்படி செய்தோம், அங்கே நடத்தோம், இங்கே நடத்தினோம், அது ஓகே, அது ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கட்டுமே. பட்டு முக்கியமானது அதுபடி கொஞ்சமாவது வாழணும்ல. 3வது முக்கியமானது, வாழுகிற சிலர் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். திருவிவிலியத்தை வாசித்து தியானிக்க நாம் ஒரு ஊக்குவிப்பாளர்களாக செயல்படவும் வேண்டும். குடும்பங்களில், அன்பியங்களில், தெருக்களில், பணி செய்கின்ற இடங்களில், படிக்கின்ற இடங்களில், கற்றுக் கொடுக்கக்கூடிய இடங்களிலே பங்கில் அடுத்தவர் ஆண்டவர் வார்த்தையின் மீது ஆசை கொள்ள நாம் முயற்சி எடுக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். பிறகு காணிக்கை மட்டும் பிரித்தா போதாது. நேற்று ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு அம்மா, ஏன்டா பக்கெட்டாக காணிக்கை பிரிக்கிறீங்க, கொஞ்சம் இறை வார்த்தையை வாழ்ந்து காட்டுங்கடா அப்படின்னு ஒரு பகுதி வந்தது. தட்ஸ் வெரி ட்ரூ. எந்த ஆண்டவன் சொன்னால் பக்கெட்டாக காணிக்கை பிரிக்கிறது? உண்மையான செய்தி. முடிந்த வரைக்கும் இறை வார்த்தையாக மாறுவதற்கு முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிற அனைவரையும் உம் தாயாக, சகோதர சகோதரிகளாக ஏற்றுக்கொண்ட இயேசுவை உம்மை போற்றுகிறோம். உமது தாய் உம்மை காண விரும்பி வெளியே பொறுமையோடு நின்று கொண்டிருந்த பெருந்தன்மைக்காக உம்மை போற்றுகிறோம். அந்த அன்னையிடம் விளங்கிய தாழ்ச்சியும் எளிமையும் பெருந்தன்மும் கற்றுக் கொடுத்தலும் கற்றுக்கொடுதலும் பற்றி கொள்ள பாசம் போன்ற அனைத்து நற்பண்புகளையும் எங்களுக்கும் கற்றுத்தாரும். ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே, உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே, மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு
வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட
அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்விளையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.